மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில மூத்த பத்திரிகையாளர், அரசு விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், மூன்று தான் பாஜகவினுடைய கூட்டணி. நிரந்தரமான கூட்டணி. இப்ப அம்பானி, அதானி போன்றவர்களுடைய சொத்து மதிப்பு பல மடங்கு கூடி இருக்குதுங்கிறாங்கல்ல, அவர்கள் மீது என்றைக்காவது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வந்திருக்கிறதா? அண்ணாமலை எல்லா மண்ணிலையும் புரண்டுறாரு, ஒற்ற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி இது பெரியார் மண், அவருக்கு ஒட்ட மறுக்கிறது. நலத்திட்டங்களின் வழியாகத்தான் ஆளுங்கட்சி தன்னுடைய அரசியலை வெல்ல முடியுமே தவிர, வாய் சவுடால் மூலமா வெல்றதுன்னா அண்ணாமலை எப்பயோ ஜெயிச்சிருப்பாரு, சீமான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே ஆயிப்பாரு. வாய் சவுடால்னால வாய் சவுடால் அரசியலை மக்கள் ஏற்க மாட்டாங்க. ராணுவ ஹெலிகாப்டர்ல வருகிற போது ராமர் பாலத்தை பார்த்தேன்னு சொல்றாரு. இதை விட ஒரு நாய்த்தோல்ல வடிகட்டின பொய் ஏதாவது இருக்க முடியுமா? திமுக அரசு தான் பொய் பேசுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தானே பிரதமர் மோடி வச்சிருக்காரு. திமுக பொய் சொன்னா எதுக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க? சீமான்ட்ட ரொம்ப சீரியஸான அரசியல் வருகிற போதெல்லாம் ஒரு சோறு திங்கிற கதையால சேர்ந்தே வரும். சீமானவர்கள் சாப்பாட்டு கதை சொல்லாம எதையுமே பேசினதில்லை. மகாபாரத போர் நடந்தப்ப அந்த வீரர்களுக்கு எல்லாமே சோறு சமைச்சு போட்டதே நம்ம தமிழர்கள் தாண்டா அப்படின்னு ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. எல்லாரும் அப்படி கைதுறாங்க. பாஜகவினுடைய ஒரு அறிவிக்கப்படாத ஒரு படைப்பிரிவுல தான் இவர் சீமான் இருக்கிறார். என்ன இருக்கிற கரண்டியை ஆட்டுறதுக்கும் வெறும் கரண்டி ஆட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எந்த அதிகாரத்திலும் அவர் இல்ல. அவர் எதற்காக சந்தித்தோம் என்று அவரால் சொல்ல முடியுமா? சீமான் அண்ணாமலையின் பாதையில் பயணிக்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் நம்ம இவ்வளவு நாளா சொன்ன, ஒரு தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கல. சாட்டையால் அடித்துக் கொண்ட போதும் கூட அவரை நம்புவதற்கு யாருமே தயாராக இல்லை. அவர் சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிற போதே பின்னால் நிற்பவர்கள் சிரிக்கிறார்கள். ஏனால் இவ்வளவு மென்மையான சாட்டையை எங்கே கண்டுபிடித்தார்? அந்த சாட்டை பூநூலினுடைய கொத்து போல இருந்தது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மென்மையான ஒரு சாட்டையை கண்டுபிடித்து பல அரசியல் வித்தைகளை அவர் காட்டினார். அரசியல் திணை நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு மகிழ்ச்சி சார். அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவருடைய சகோதரர் தொடர்பான இடங்கள்ல, சென்னை மற்றும் கோவையில் பல்வேறு இடங்கள்ல அமலாக்கத்துறை ரைடு நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல வரி ஏய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த திடீர் ரைடு அப்படின்னு? நேற்றுதான் தமிழ்நாட்டிற்கு மோடி அவர்கள் வந்தார்கள். விட்டு போன மறுநாளே அமலாக்கத்துறையினுடைய ரெய்டு நடைபெறுகிறது. வரி ஏய்ப்பு என்பார்கள். எப்பொழுதுமே என்ன செய்வார்கள்னா, ஒரு கட்சியிலே செல்வாக்கு மிக்கவர்கள் யார், அப்படி செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறவர்கள் அந்த கட்சியினுடைய ஒரு பொக்கிஷம் மாதிரி இருப்பாங்க. தேர்தல் செலவு செய்யக்கூடியவர்கள் யார், அவர்களுக்கு என்று தொழில் நிறுவனங்கள் இருக்கலாம், தொழில் அதிபர்கள் பல பேர் அரசியல் கட்சியில் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் பல பேர் அரசியல் கட்சியில் இருக்கிறார்கள். அப்ப சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள், நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட அதிகமான டிரான்சாக்சன் இருக்கும். அதுல ஏதாவது கணக்கு சார்ந்த பிழைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு ஒரு ரைடு அவங்க நடத்துறாங்க. நமக்கு தெரியும், அதிகாரத்தினுடைய ஒரு வேட்டை நாய்களை போல அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்புகளை எதிர்க்கட்சிகள் மீது மட்டுமே தொடர்ச்சியாக பாய்ச்சக்கூடிய, எதிர்கட்சிகள் மீது ஏற்கனவே பல கட்சிகளை உடைப்பதற்கு, சிவசேனால இருந்து ஏற்கனவே அஜித் பவார்ல இருந்து பல கட்சிகளை உடைப்பதற்கு அவர்கள் இதை ஈடியத்தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, தேர்தல் ஆணையம், மூன்று தான் பாஜகவினுடைய ஒரு கூட்டணி, எப்பொழுதுமே நிரந்தரமான கூட்டணி. அதனால அவர்கள் என்ன செய்தார்கள்? சமீபத்தில் அதிமுகவை அடிபணிய வைப்பதற்காக அவர்கள் கூட்டணிக்கு வர மறுக்கிறார்கள் என்பதற்காக என்ன செஞ்சாங்க? எடப்பாடி பழனிசாமியோட சம்பந்தி வீட்டுக்கு, ஈரோடு ராமலிங்கம் வீட்டுக்கு இதே மாதிரி ரைடு அனுப்புனாங்க. இல்ல, அதான் நீங்க சொல்லக்கூடிய இந்த மூன்று அமைப்புகளுமே தன்னிச்சையாக இயங்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்புகள். அதன் மீது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புறோம். அது தன்னிச்சையான அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதுவரைக்கு முன்னாடிலாம் ஒரு அரசு அநீதி இழைத்து விட்டால், ஏதாவது தவறு இழைத்து விட்டால், நம்ம இப்பொழுது கூட வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு உச்ச நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். திமுக வழக்கு போடுகிறது, இஸ்லாமிய அமைப்புகள்ல இருந்து பல பேர் வழக்கு போடுறாங்க. ஓய்சி வழக்கு போடுகிறார், திமுக வழக்கு போடுகிறது, பல பேர் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில தான் அவங்க நாடுறாங்க. ஆனா பாஜக என்ன செய்யுதுன்னா, ஒரு கட்சியில வழக்கறிஞர் அணி இருக்கும், தொழிலாளர் அணி இருக்கும், நெசவாளர் அணி இருக்கும், மருத்துவர் அணி இருக்கும், எத்தனையோ அணிகளை நம்ம பார்த்திருக்கிறோம்.
நீதிபதிகள் அணி வைத்திருக்கக்கூடிய ஒரே கட்சி பாஜக தான். ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, ஏதாவது அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பை அவர்கள் தரக்கூடியவர்களாக நீதிபதிகள் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆளுநர் பதவி காத்திருக்கிறது. நீங்க லஞ்சம் என்பது முறைகேடு என்பது, ஊழல் என்பது வெறுமனே பண பரிவர்த்தனை மட்டுமல்ல, ஒருவருக்கான பதவி உயர்வு. அரசியல்வாதிகள்ல ஓய்வு பெற்றவர்கள், ரிட்டையர்டு அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் ஆளுநர் பதவி என்கிறது நமக்கு நடைமுறையில பார்த்திருக்கிறோம். அதற்கு நேர்மாறாக நீதிபதிகளாக இருக்கிறவர்கள் சங்கிகளாக இருந்தால், சங்கிகளுக்கு ஆதரவாளர்களாக இருந்தால், அவர்களுக்கு ஆதரவான தீர்ப்பை தந்தால், கடவுள் என்னோடு பேசினார் என்று சொன்னால், கடவுள் சொன்ன தீர்ப்பை தான், அரசியல் சாசனப்படிதான் ஒரு நீதியரசர் தீர்ப்பு வழங்க வேண்டும். அரசியல் சாசனத்துக்கு புறம்பான தீர்ப்புகளை வழங்குவதற்கு அவர்கள் பெரும்பான்மை மக்களின் மனசாட்சியை நாங்கள் திருப்திப்படுத்துகிறோம் என்று பேசினால், கடவுளே எனக்கு இந்த தீர்ப்பை தந்தார், கனவிலே தோன்றினார் என்று சொன்னால், கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டால் கவர்னர் பதவி உடனடியாக கிடைத்துவிடும் என்கிற நடைமுறையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம் நீதி அரசர் மீதான குற்றச்சாட்டு அல்லது, நீதி பரிபாலன முறையையே எப்படி அவர்கள் சீரழித்திருக்கிறார்கள், எப்படி சிதைத்திருக்கிறார்கள், அது அதனுடைய இயக்கத்தின் மீது, அந்த நடவடிக்கைகளின் மீது அவர்கள் எப்படிப்பட்ட ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். மர்மமான முறையிலே லோயா என்கிற நீதிபதி மர்ம மரணம் அடைந்தார் என்றெல்லாம் வழக்குகள் இருக்கிறது. பல பேர் நீதியரசர்களாக இருக்கிறவங்க, வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க எல்லாம் எங்களை அச்சுறுத்துகிறார்கள், அரசாங்கம் எங்களை அச்சுறுத்துகிறது என்று மற்ற பத்திரிகையாளர்களுக்கு மத்தியிலே பேசியதெல்லாம் வரலாறு உண்டு. அதனால மிக மோசமாக, அதாவது ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன நீதிபதிகளும் இருக்காங்க. அதாங்க, அதை உண்மையை பேசக்கூடியவர்கள் ஒரு சிலராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பல அச்சுறுத்தல் வருகிறது. நீதிபதியும் தீர்ப்பையும் விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற உத்தரவு அது எதற்காகனா ஒரு கண்ணியம் கருதி சொல்லப்பட்டது. ஏன்னா இப்படி ஆரம்பிச்சா அவர்களால தீர்ப்பே வழங்க முடியாம போயிடும் என்கிற கண்ணியம் கருதி சொல்லப்பட்டது. ஆனா தந்தை பெரியார் அதற்கு நேர்மாறா ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. நேத்து வரைக்கும் கொலைகாரனுக்கு வாதாடினவன், நேத்து வரைக்கும் ஜெயினத்தவனுக்கு வாதாடினவன், நேத்து வரைக்கும் பாலியல் வன்புணர்வு குற்றவாளிக்கு ஆதரவாக வாதாடின ஒரு வழக்கறிஞரை தான், அட்வொகேட்டை தான் நீங்க ஜட்ஜா மாத்துறீங்க. அப்ப நேத்து வரைக்கும் எல்லா தவறு செய்தவனுக்கும் ஆதரவாக பீஸ் வாங்கிட்டு வாதாடின ஒரு வழக்கறிஞரை திடீர்னு கடவுளா மாத்திரீங்களா? அவர் கடவுளுக்கு எதிரானவர்ங்கிறது கடவுள் நம்பிக்கையின் பேரால தீமை செய்யறவர்களுக்கு எதிரானவர், கடவுளுக்கு எதிரானவர் கிடையாது. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, மயிலாடுங்கிறீடா, அவன் பல ஃப்ராடு பண்ணவனையும் நம்ம மயிலாடுன்னு சொல்லியிருக்க மாட்டான்னு சொன்னாரு தந்தை பெரியார். அதனால வழக்கு போடுறதா இருந்தா தந்தை பெரியார் மேலதான் ஃபர்ஸ்ட் வழக்கு போடணும். அவர் உண்மைகளை பேசுவார். அப்படி நடைமுறையில அவர்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்ப அவர்கள் நீதிக்கு பக்கத்திலே இருக்க வேண்டும், நீதிமான்களாக அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். ஆனால் அப்படித்தான் நடைமுறையில இருக்கிறதா என்கிற சந்தேகமும் சேர்த்து நமக்கு இருக்கிறது. சமீபத்துல ஒரு நீதிபதியின் வீட்டுல கூட கட்டுக்கட்டாக பணங்கள் கைப்பற்றப்பட்டது. அப்புறம் அது இல்ல அப்படின்னு அப்படியே அந்த செய்தியே அப்படியே அதாங்க, ஏற்கனவே ரயில்ல பணம் பிடிபட்டது தேர்தல் நேரத்துல. அது நயினார் நாகேந்திரனுடைய உதவியாளர்கள்ல சில பேர் பிடிபட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, எங்க பணமே இல்லைன்னாங்க. ஜட்ஜி வீட்டுல திடீர்னு ஒரு தீயணைப்பு பிரச்சனை திடீர்னு தீ பிடிச்சிச்சு. அவ்வளவு மூட்டை மூட்டையா அத போய் உள்ள போனப்ப கட்டுக்கட்டா பணம் இருந்துச்சு. அவர் ஏன் பணம் இல்லைங்கிறாரு. அவ எல்லாருமே இல்ல, இனிமே போற காலத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, அப்படி நாங்க எதையுமே பார்க்கலன்ட்டாரு கடைசியில. இல்ல போற காலத்துல என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த பணம் என்னுடைய இல்ல, ரிசர்வ் பேங்கோட பணம் சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா பிரச்சனை தீர்ந்துருச்சுல, ரிசர்வ் பேங்க் தானே எல்லா பணத்தையும் அடிக்கிறாங்க, தனிநபர் பணமே கிடையாது. அப்ப நீதிபதிகளாக இருக்கிறவர்களை தண்டிப்பதற்கு நம்ம ஊர்ல சட்டங்களே கிடையாது. நடைமுறை என்னவாக இருக்கிறது தெரியுமா? ஒரு நீதிபதியை நீங்கள் பதவி இறக்கம் செய்ய முடியாது. அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மூலமாக ஒரு விசாரணை அமைத்து, நாடாளுமன்ற ஒரு நிலைக்குழுவின் மூலமாக அப்புறம்தான் அவர்கள் அப்போதும் கூட அவரை தகுதி நீக்க செய்ய முடியாது. அவர் தானாகவே விலகி கொள்ளலாம் பதவியை. எவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடு பாருங்க நீதி அரசர்களுக்கு. இதெல்லாம் எதற்காக வழங்கினார்கள்னா, அவர்கள் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வழங்கினாங்க. அதையே மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய, தவறாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் நம்ம நாட்டில் இருக்கிறது என்கிற யதார்த்தத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அமலாக்கத்துறை, அதாவது சாதாரணமா காவல்துறை நம்ம மீது ஒரு வழக்கு போடுகிறது, அதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் சட்டப்படி அவர்களுக்கு இருக்கிறது. நீ எதுக்காக வழக்கு போட்ட, அதற்கான நிரூபணம் என்ன இருக்கு, ஆதாரம் என்ன இருக்குன்னு காவல்துறை போய் நீதிமன்றத்திற்கு முன்னால் போய் ஜட்ஜி முன்னாடி போய் விளக்க சொல்லணும். அமலாக்கத்துறை வழக்கு போட்டுச்சுன்னா எந்த விளக்கம் சொல்ல தேவையில்லை. யாரு மேல வழக்கு போடுறோமோ அவர் தான் நிரூபிக்கணும் நான் குற்றமற்றவர் அப்படின்னு, அவர் தான் நிரூபிக்கணும். அதனால அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் நீங்க பாத்தீங்கன்னா,
99.5% நிரூபிக்கப்படாத வழக்கு இருக்கு. ஆமா, நிரூபிக்கப்படல. இன்னொன்னு, ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை ரைடுக்கு போகும்போது நாங்க இதுக்காக தான் ரைடுக்கு போனோம், இதை கைப்பற்றிருக்கோம், இல்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவசியம் இல்ல. ஏன் எதிர்க்கட்சிக்காரங்க வீட்டுக்கு மட்டுமே போறீங்கிறதுக்கும் பதிலும் இல்லை. அதையும் சேர்த்து சொல்லணும். நீங்க எதிர்க்கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் தொழில் செய்கிறார்களா, நிறுவனங்கள் நடத்துகிறார்களா, கோடிக்கணக்கான பணங்களை புழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறதுல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக கேட்கிறேன். இப்ப அம்பானி அதானி போன்றவர்களுடைய சொத்து மதிப்பு பல மடங்கு கூடி இருக்குதுங்கிறாங்கல்ல, அவர்கள் மீது என்றைக்காவது அமலாக்கத்துறையினுடைய விசாரணை வந்திருக்கிறதா, வருமான வரித்துறை வந்திருக்கிறதா? கௌதம் அதானி வீட்டு கல்யாணத்துல ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்தது என்று சிலாயித்து சோசியல் மீடியா பூரா அதை ட்ரெண்டிங் பண்ணாங்கல்ல, அந்த வீட்டு கல்யாணத்துல வரவு செலவுல அரசு பிரதமர் அவர்களே போறாரே கல்யாணத்துக்கு, அப்புறம் எப்படி அங்க ரைடு வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, பிரதம மந்திரி போனா அவர் மீது எந்த நீதி விசாரணையும் வராது என்பது. அப்ப இது ஒரு ஒருதலை பட்சமாகத்தான் இந்த விசாரணை அமைப்புகள் நடைமுறையில இருக்கிறது என்பதற்கான ஆதாரமாகவே அவங்க நீங்க அத இப்படியும் எடுத்துக்கலாம். அவங்க நேர்மையானவங்க, அதனால பிரதமர் அவங்களோட நட்புல இருக்காங்க அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அங்க யாரெல்லாம் விசாரிக்கப்படவில்லையோ அவர்கள் எல்லாருமே நேர்மையாளர்கள் தான். யாரெல்லாம் வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்களோ, விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கிறார்களோ, அவர்கள் நிரூபிப்பதற்கு முன்பே ஊடகங்கள் ஒரு தீர்ப்பை அளித்து விடுகிறது. அப்ப அவர்களுக்கு என்னன்னா, திமுக அரசை வீழ்த்த வேண்டும், திமுகவிலே யாரெல்லாம் செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறார்கள், செல்வந்தர்களாக இருக்கிறார்கள், தொழில் நிறுவனம் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், பெரும் பணக்காரர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களா, அவர்கள் வீடுகளில் ரைடு போவதன் மூலமாக, அவர்களை முடக்குவதன் மூலமாக, அவர்களின் தொழிலை முடக்குவதன் மூலமாக தேர்தல் அரசியலிலே திமுகவை பின்னடைவை கொண்டு வர வேண்டும். நேற்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பாம்பன் அந்த ரயில்வே பாலத்தை திறந்து வைப்பதற்காக வந்திருந்தாரு. அது ஒரு அரசு நிகழ்ச்சி அப்படிங்கும்போது கண்டிப்பா முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கணும். ஏன்னா அவருடைய புகைப்படம், பெயர் எல்லாமே அந்த நிகழ்ச்சி தொடர்பான விளம்பரங்கள்ல, பதாகைகள்ல இடம்பெற்றிருந்தது. ஆனா முதல்வர் அவர்கள் அதுல கலந்துக்கல. ஊட்டியில வேறொரு அரசு நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு, விளக்கமும் கொடுத்திருந்தார். இருந்தாலும் அது ஒரு பிரதமர் அவர்களை அசிங்கப்படுத்தி விட்டார் அப்படின்னு அண்ணாமலை கூட பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. ஸோ இதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன் இந்த கேள்வி முன்வைக்கிறேன் அப்படின்னா, சமீபத்துல எம்புரான் அப்படிங்கிற திரைப்படம் எந்த அளவுக்கு தடை கேட்கப்பட்டது, தடை மீறி வெளியாகிருக்கு, பல கட் செய்யப்பட்டிருக்கு அந்த படம். நாடாளுமன்றத்துல பெரும் விவாதத்துக்கு உள்ளானது. நாடாளுமன்றத்துல விவாதத்திற்கு உள்ளான மறுநாளே இடி ரைடு, ஐடி ரைடு, நோட்டீஸ் அப்படின்னு அந்த படம் தொடர்பான எல்லாருக்கும் போச்சு. கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் ரைடுக்கு உண்டானது. ஸோ இந்த ரைடுக்கும் முதல்வர் அவர்கள் கலந்து கொள்ளாத அந்த நிகழ்வுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? எம்புரான் பிரச்சனை தனிப்பட்ட முறையில கேரளாவுடைய மண்ணிற்குள்ளே மதவாத அரசியல் நுழைந்தால் கேரளா என்னவாகும், இந்த கட்டுச்சொத்துக்குள்ள பெருச்சாலி போனா என்ன ஆகும், வைரஸ் போனா, கம்ப்யூட்டருக்குள்ள வைரஸ் போனா என்ன ஆகும், ஒரு குடம் பால்ல ஒரு துளி விஷம் விழுந்தா என்ன ஆகும், அது பாலாகுமா மொத்தமும் விஷமாகுமா? அது மாதிரியே கேரள அரசியலுக்குள்ளே மதவாதம் நுழைந்தால் அந்த மண்ணிலே இப்பொழுது இருந்திருக்கக்கூடிய சமத்துவம், இந்த கல்வி, இப்பொழுது இருக்கக்கூடிய சகோதரத்துவம் எப்படி கெட்டு சீரழிய போகுது என்பதை எச்சரிப்பதற்கான ஒரு படத்தை எம்புரான்ல எடுத்துட்டாங்க. காவி பயங்கரவாத அரசியல் உள்ளே நுழைவதற்கு முன்பு ஒரே ஒரு சுரேஷ் கோபி மட்டும் எம்பி ஆயிருக்காரு அந்த மண்ணுல. இந்த தவறு, இந்த அரசியல் தவறு எதிர்காலத்துல நிகழக்கூடாது என்பதற்காக எடுக்கப்பட்ட படம் எம்புரான். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த காவி பயங்கரவாதம் பற்றிய கதையை அவர்கள் எழுதுகிற போது காவி பயங்கரவாதம் சார்ந்த எந்த சம்பவங்களும் கேரளாவுக்குள்ள கிடையாது. கேரளா அந்த மண் அதை அனுமதிக்காது. தமிழ்நாடு எப்படி திராவிட இயக்கம், பெரியார் மண் என்கிற காரணத்தினால எப்படி மதவாத அரசியல் இங்கே செல்லுபடியாகவில்லையா, அது மாதிரி அங்கேயும் கருத்தியல் ரீதியாக இடதுசாரிகளின் அரசியலாக இருக்கிறது. அங்கே கூட ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க சுரேஷ் கோபி மூலமா. தமிழ்நாட்டில் அதற்கு வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை எல்லா மண்ணிலையும் புரண்டுறாரு, ஒற்ற மண்ணு தான் ஒட்டுங்கிற மாதிரி இது பெரியார் மண் அவருக்கு ஒட்ட மறுக்கிறது. அப்ப அவங்க எம்புரான் படத்திற்கு அவங்க என்னன்னா, அந்த ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்காக வேண்டி, காவி பயங்கரவாதம் பற்றிய ரெஃபரன்ஸுக்காக வேண்டி குஜராத் கலவர காட்சிகளை உள்ள வச்சுட்டாங்க. பில்கிஸ் பானு இந்த மாதிரியான கொடூரங்கள் எப்படி நிகழ்ந்தது என்கிற அந்த வன்முறை காட்சிகளை வைத்ததும்னா, அது வரைக்கும் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன சங்கி எல்லாம் இந்த படத்தை பார்த்து விட்டு கதற ஆரம்பிக்கிறான். இது மட்டுமல்ல, வெறுப்பு அரசியலை மையமாக விதைத்து இந்தியா முழுக்க எப்படி பாஜக அரசியல் செய்கிறது என்பதை வைத்து ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படம், ஆஸ்கார் வரைக்கும் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படம், சந்தோஷ்னு ஒரு படம், அதை வெளியிட மறுக்கிறாங்க. இந்தியாவில் வெளியிடக்கூடாது. ஏன்னா இவங்க எப்படின்னா, பிபிசியினுடைய ஆவணப்படமாக இருக்கக்கூடிய குஜராத் பற்றிய ஆவணப்படத்தை அவங்க தடை செஞ்சாங்க, வெளியிடக்கூடாதுனாங்க.
அப்படி வெளியிட்டாலும் வந்து அது அது உலக அளவுல வெளியிடப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டுல அது வந்து இந்தியாவுல வந்து பார்க்கக்கூடாது பல பேர் அப்படின்னு நினைச்சாங்க. ஸ்கிரீன் கட்டி கூட சில பேர் போட்டாங்க அந்த ஆமா. படத்தை. அப்ப அவர்களுக்கு அதுவும் கேரளால தான் பப்ளிக் பிளேஸ்லயே பெரிய ஸ்கிரீன் கட்டி அந்த படத்தை ஆமா. திரையிட்டாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆனா இதற்கு பதிலாக உண்மைக்கு மாறான செய்திகளை கேரளாவில இருந்து ஒரு 22,000 பேரை கடத்தி கொண்டு ஆப்கானிஸ்தான்ல ISISக்கு பயிற்சி கொடுத்தாங்க என்று ஒரு பொய்யை மையமாக வைத்து கேரளா ஸ்டோரின்னு ஒரு திரைப்படம் எடுக்கப்படுகிறது. காஷ்மீர் பைல்ஸ்னு ஒரு படம், நூற்றுக்கணக்கான பண்டிதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு பதிலாக ஆயிரக்கணக்கான பேரை கொலை பண்ணிட்டாங்க என்று ஒரு பிரம்மாண்டமான பொய்களை மையமாக வைத்து பதட்டத்தை உருவாக்கக்கூடிய திரைப்படங்கள். அவுரங்கசீப்பை பத்தி சாவான் ஒரு படத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கினாங்க. 350 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன அவுரங்கசீப் கல்லறையை போய் இப்போ உடைக்கணும்னு வந்து இளைஞர்களை திரட்டுறான். இந்த நாட்டுல 80% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. 40 கோடி பேருக்கு அடுத்த உணவுக்கான உத்தரவாதம் கிடையாது. பல பேர் வாழ்வாதாரம் இல்லாம தவிக்கிறான். அவனை பூரா 350 வருஷத்துக்கு முன்னாடி 35 நாளைக்கு முன்னாடி செத்து போன பணத்துக்கு நீங்க போனீங்கன்னாலே அது கரையா அரிச்சிருக்கான். 350 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சமாதியை உடைக்கணுங்கிற ஒரு அரசியலை இவர்கள் வந்து முதன்மைப்படுத்தக்கூடிய அரசியலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. அதனால இவன் என்ன செய்யறான்னா, கலை இலக்கியவாதிகளை, ஊடகவியலாளர்களை, திரைக்கலைஞர்களை அச்சுறுத்துவது என்கிற ஒரு இடத்துல வந்து பாஜக இருக்குது. ஏன்னா அவன் அஞ்சி நடுங்கிறான். ஏன்னா அவர்களிடத்துல எந்த நியாயமும் இல்லை. அதனால எம்புரான் திரைப்படத்தை பார்த்து வந்து சங்கியில் நடுங்குவது அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனி கதை. எப்பொழுதுமே அவர்கள் வந்து உண்மையை பார்த்து அஞ்சக்கூடியவர்கள், உண்மைக்கு எதிரானவர்கள். அவர்களுடைய பொய் வந்து அம்பலமாகும் போதெல்லாம் அவங்க பதட்டமாயிருப்பாங்க. ஆனா பொய் சொல்வதுல ரொம்பவும் தேர்ச்சி பெற்றவர் வந்து நம்முடைய இந்திய பிரதமர். நீங்க இப்படி மாத்தி சொல்றீங்களே, ஏன்னா நேற்றைக்கு பிரதமர் அவர்கள் பேசிய உரையில கூட பொய்யா பேசுறாங்க, பொய் சொல்லி அழுகுறாங்க, இந்த 10 வருடத்துல 3 மடங்கு அதிக நிதியை நான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கேன், அழுகிறவங்க அழுதுகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அவரு வந்து தமிழ்நாட்டு. அது உண்மைதான். அவர் 3 முறை நிதியை கொடுத்துட்டு வெள்ள பேரிடர் நிவாரணத்துக்கு நிதி கொடுத்தது நம்ம வாங்க மறுத்துட்டோம். வந்து ஏற்கனவே நம்ம எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுறதுக்கு நம்ம கட்டாம விட்டுட்டோம். எல்லா நிதியும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு வாங்க மறுத்துருச்சு. இந்த பொய்யை வந்து பாஜக காரே முதல்ல நம்புவானா? அந்த பொய்ய பாஜக ஏன் தொடர்ந்து தோற்கிறது தமிழ்நாட்டுல? நீ எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டுமானம் செய்து திறப்பு விழாவை நடத்தி இருந்தால் அதனுடைய பயனாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஓரளவுக்கு வாக்காளர்களா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் உயர்ந்திருக்கும். கண்டிப்பா வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை கொடுத்திருந்தால் அதனுடைய பயனாளிகளா இருக்கக்கூடியவர் பல பேர் என்ன பண்ணுவாங்க, வாக்காளர்களா மாறி இருப்பாங்கல்ல. அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி திட்டத்தை திணிக்கிறோங்கிற பேர்ல சம்பந்தமே இல்லாம இன்னொரு மொழியை கத்துக்கலாம் என்று டுபாக்கூர் வேலையெல்லாம் காட்டுறாங்க. மக்கள் ஏற்க மறுக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய அரசியல் எதுவுமே இங்க எடுபடலை. ஏன் எடுபடலைன்னா, இப்ப வந்து காலை உணவு திட்டம் இருக்கிறது. ஏழை எளிய வீட்டு குழந்தைகள் வந்து காலை உணவு திட்டத்தால பயன்படுறாங்கன்னா அந்த குடும்பங்கள் வாக்காளர்களா மாறுவான். மகளிர் உரிமை தொகை இருக்கிறதுனா பெண்கள் வந்து பெரும்பகுதி வாக்காளர்களாக அதனுடைய பயனாளிகள் வந்து ஏறத்தாழ 97 லட்சம் வரைக்கும் இருப்பதாக சொல்கிறார்கள். ஒரு பெரிய அளவிலே அவர்கள் வாக்காளர்களாக மாறுவாங்க. நலத்திட்டங்களின் வழியாகத்தான் ஆளுங்கட்சி வந்து தன்னுடைய அரசியலை வெல்ல முடியுமே தவிர வாய்ச்சவுடால் மூலமா வெல்றதுன்னா அண்ணாமலை எப்பயோ ஜெயிச்சிருப்பாரு, சீமான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராகவே ஆயிப்பாரு வாய்ச்சவுடால்னால. வாய்ச்சவுடால் அரசியலை மக்கள் ஏற்க மாட்டாங்க. அதனால அவர் என்ன சொல்றாரு, நான் வருகிற போது இலங்கையில வந்து நம்ம தமிழக மீனவர்கள் தாக்கப்படுறாங்க, 800க்கும் மேற்பட்டவர்கள் பச்சை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, படகுகள் பறிமுதல் செய்யப்படுகிறது, தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது நிறுத்த முடியல, கச்சத்தீவை திரும்ப பெற முடியல, எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது. இலங்கைக்கு கொடுத்த கடனுக்கு ஆன வட்டி தொகையை நேற்றுக்கு குறைச்சு சொல்லியிருக்காங்க இந்திய அரசு தரப்புல, சிறப்பு ஆஃபர் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இலங்கைக்கு போறவரு தமிழக மீனவர்கள் பிரச்சனை குறித்து ஏதாவது உத்தரவாதத்தை பெற்று தந்திருக்கிறாரா? 11 மீனவர்கள் நேற்று விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்கதையாக வராமல் இருப்பதற்கு, நிரந்தர தீர்வு காண்பதற்கு ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்களான்னா தற்காலிகமான ஒரு தீர்வை சொல்லுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா ராணுவ ஹெலிகாப்டர்ல வரும்போது இதுவரைக்கும் எந்த அறிவியலாளர்களாலும் நிரூபிக்கப்படாத ராமர் பாலத்தை நான் பார்த்தேங்கிறார். நீங்க படகுல போய் பார்த்தா கூட வந்து நான் பார்த்துட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு பாதி பொய்க்கான அந்தஸ்தையாவது நம்ம அதை அடையும். நீங்க ராணுவ ஹெலிகாப்டர்ல வருகிற போது ராமர் பாலத்தை பார்த்தேன்னு சொல்றாரு, இதை விட ஒரு நாய்த்தோல்ல வடிகட்டின பொய் ஏதாவது இருக்க முடியுமா? இதை விட ஒரு இதை நிரூபிக்க முடியுமா? அறிவியல் பூர்வமாக இதை நிரூபிக்க முடியுமா? இதை எந்த விஞ்ஞானிகளாவது ஒப்புக்கொள்வார்களா? ஏற்கனவே பல அறிவியல் கழகங்கள் சொல்லிருச்சு, அங்கே மணல் திட்டு தான் இருக்கு, அங்க எந்த ராமர் பாலமும் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மனிதனாக இருக்கக்கூடிய ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது அவர் போயிட்டானா, இவர் மட்டும் பாலம் கட்டினாரா? அப்ப பாலம் கட்டினா அவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாரான்னு கேட்டா கோச்சுக்கிறாங்க. கலைஞர் கேட்டாரு, ராமர் எந்த இன்ஜினியரிங் கல்லூரியில படித்தாருன்னு கேட்டாரு.
அதற்கு அவர்களிடத்துல பதில் இல்லை. இப்ப ராமர் பாலத்தை பார்த்துட்டேங்கிறாரு. அப்புறம் ராமர் வந்த வழியிலேயே தான் அவர் வந்தாரு அப்படின்னு மத்திய ஒலிபரப்புத்துறையினுடைய இணையமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. ராமர் எந்த வழியில வந்தாருங்கிறதுக்கு ஏதாவது மேப்பு, கூகுள் மேப் ஏதாவது இருக்கா? கூகுள் மேப்பே சில நேரம் வந்து என்ன பண்ணுது, நேர ஸ்பாட்டை காட்டுறதுக்கு பதிலாக வயக்காட்டுக்குள்ளேலாம் வண்டி இறக்கியிருக்காங்க, ரைட் லெஃப்ட் தெரியாம. கூகுள் அதாவது அப்பட்டமான பொய்களை, மோடி சொன்ன பொய்கள்னு தனி புத்தகமே வந்திருக்கு. அப்பட்டமான பொய்களை ஆயிரக்கணக்காக பேசுவது என்பது பாஜகவின் வாடிக்கை. அதுல பிரதமர் வந்து தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தலைமை பொய்களை சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். திமுக அரசு தான் பொய் பேசுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை தானே பிரதமர் மோடி வச்சிருக்காரு. திமுக பொய் சொன்னா எதுக்காக மக்கள் வாக்களிக்கிறாங்க? பொய் சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அழுததே கிடையாதே. ம். இந்தியை திணிக்கிற போதெல்லாம் வீரமிக்க போர்களை நடத்தி, இல்ல நேற்று வந்து பல கோரிக்கைகளை உதகையில் அந்த நிகழ்ச்சியின் மேடையிலேயே பிரதமருக்கு வச்சிருந்தாரு முதலமைச்சர். அதற்கு பிறகு இந்த பதில் வருது. அப்ப முதல்வருக்கான பதிலா தானே இதை எடுத்துக்க நான் முடியும். என்ன சொல்றேன்னா, முதல்வர் கோரிக்கை வைத்தது இவர் நிறைவேற்றி கொடுத்தாரா? சில பேர் அழுகிறார்கள். இந்த டயலாக் எல்லாம் நாங்க இந்த டயலாக்குக்கெல்லாம் ஏமாறுறதா இருந்தா ம். நான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் உங்கள் வசம் வந்திருக்குமே. நீங்க சொல்றத இதை இட்லின்னு சொன்னா சட்னி நம்பாதுன்ற மாதிரி பாஜக காரனை இதை நம்புவதற்கு தயாராக இல்லை. ம். மோடி சொல்வதை கேட்பதற்கு யாருமே தயாராக இல்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு நலன்களுக்கு எதிராக தொடர்ந்து நீங்க எல்லா தீமைகளையும் தொடர்ந்து செய்யறீங்க. நீங்க நான் என்ன சொல்றேன், கச்சத்தீவை வந்து கடந்த காலங்களிலே இந்திரா காந்தி வந்து இலங்கைக்கு கொடுத்தாரு எமர்ஜென்சி காலத்துல. அதுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தம் இல்லை, திமுக அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. திமுக மீது அந்த பழியை போடுகிறீர்களே. மாநில அரசாக இருந்து தடுக்கல, துணை போனாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு. துணை போகவே இல்லையே. அவர் வந்து அதை கண்டித்து, கச்சத்தீவை வந்து இலங்கைக்கு தாரை வார்த்ததை கண்டித்து சட்டசபையில எதிர்க்க அவர் தீர்மானம் போடுறாரு. உடன்பாடாக போவதாக இருந்தால், ஒத்து போவதாக இருந்தா அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதுக்கான சட்டப்பேரவையின் தீர்மானங்கள் இன்னும் வந்து ஆவணப்படுத்தப்பட்ட இடத்துல அப்படியே இருக்கிறதே. அப்ப இவர்களுக்கு என்னன்னா, ஒன்றிய அரசு செய்யக்கூடிய தவறுகளை மாநில அரசின் மீதான பழியாக மாற்றுவது. இப்ப நீட் தேர்வினுடைய விலக்கை நம்ம பெற முடியாததுக்கு திமுக ஏமாத்திருச்சுங்கிற அண்ணா கேக்குறேன். ஆமா, எங்களுக்கு தெரியும் அந்த ரகசியம் சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரகசியம் என்ன? மக்களை திரட்டுவதுதான் நம்மளுடைய ரகசியம். ஜனநாயகத்திலே ஒருவேளை இந்தியா கூட்டணி வென்றிருந்தால் நாங்கள் அந்த விலக்கை பெற்றிருப்போம் என்பதுதான் ரகசியம். ஜனநாயகத்துல என்ன ரகசியம் இருக்க முடியும்? மக்களை திரட்டுவதை தவிர இன்னொரு ரகசியமே கிடையாது. மக்களுடைய அபிமானம் தான் அதனுடைய ரகசியம், வெற்றியின் ரகசியம். ஏற்கனவே 100 ஆண்டுகள் பழமை பெற்ற புகழ்பெற்ற அந்த பாம்பன் பாலம் வந்து அதிர்வை உணர்ந்தது, அதனால நாங்க வந்து மாற்றி கட்டுறோம்னு கிட்டத்தட்ட 26 மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் வந்து மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஆனா அது திறக்கப்பட்ட அன்றைக்கே வந்து பழுது அப்படிங்கறத எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ராமநவமி நல்ல நாள், இன்னைக்கு தான் கறிமீன் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க என்றெல்லாம் ராமநவமியினுடைய சிறப்புகளை எல்லாம் வட மாநிலத்துல பேசுவதை போல தமிழ்நாட்டுல அவர் பேசினார். ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொன்னாரு. நேத்து பூராமே கறிக்கடையில பயங்கரமான கூட்டம், மீன் வாங்குறதுக்கு பயங்கர கூட்டம். யாருக்குமே மீன் எல்லாம் கிடைக்கல நேத்து. அதனால தமிழ்நாட்டுக்கும் ராமருக்குமே சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரையில இங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு முறை வேறு. மதுரக்காரர்களுக்கு எல்லாம் தெரியும், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு கூடுகிற கூட்டத்தை விட பாண்டி கோயில கிடா வெட்டுறதுக்கு தான் கூட்டம் அதிகம். அதனால நிர்மலா சீதாராமே, எச் ராஜாவெல்லாம் அந்த மாதிரி பாண்டி கோயில்ல கிடா வெட்டுறோம், நீங்கள் இந்துக்கள் தானே, வாங்க பிரசாதம் தர்றோம்னு சொல்லி கிடாக்கறியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நாங்களும் இந்துக்கள் தான் அப்படின்னு மதுரைக்காரன் சொல்றான். அப்ப அந்த இந்துக்கள் வேற, இந்த இந்துக்கள் வேற. நிறுவனப்படுத்தப்பட்ட பார்ப்பனிய மதத்தை தான் அவர்கள் இந்து மதம் என்று சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர, குலதெய்வ வழிபாட்டு முறைகளை கொண்டிருக்கிறவர்கள், உழைக்கும் மக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வழிபாட்டு முறையை இவர்கள் ஏற்பதற்கு தயாராக இல்லை. அதனால மதத்தை காட்டி ஏமாத்துகிற அரசியலை எல்லாம் வட மாநிலங்கள்ல போனியாகும். தமிழ்நாட்டில் அது ஆகாது. நம்ம வந்து மூட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், ராமநவமி அன்னைக்கு இவர் கையால திறந்ததுனாலதான் பாலம் பாதி வழியில நின்னுக்கிருச்சு, கோணலா நின்னுக்கிருச்சு என்று சொல்வதற்கு நம்ம தயாரா இல்லை. அது டெக்னிக்கல் எரர்னா நம்ம பாக்குறோம். ராசி பலன் பாக்குறவன் தான் அப்ப மோடி தொட்டா அது விளங்காம போயிரும் சொல்லுவான். நம்ம அப்படி சொல்ல முடியாது. பகுத்தறிவாளர்கள் போய் மோடி வந்து பாம்பன் பாலத்தை திறந்து வச்சதுனாலதான் அந்த செங்குத்தாக திறக்க வேண்டிய பாலம் வந்து செங்குத்தா நின்னுக்கிருச்சு, இறங்க மாட்டேங்குது, ஏற மாட்டேங்குது, அதனால முதல் நாளே விளங்காம போச்சு, பாலம் திறந்த அன்னைக்கே வந்து பாலம் விளங்காம போச்சு என்று சொல்வதற்கு நம்ம தயாரா இல்லை. ஆனால் அவரை நம்புகிறவர்களுக்கு, அந்த ராசியின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அந்த மனநிலை தான் இருக்குது.
இன்னும் வந்து கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேல மக்கள் வந்து அச்சப்படாம பயணிச்ச ஒரு பாலம் அது புகழ்பெற்றது. ஆனா இனி வந்து மக்கள் அது வந்து ஒரு அச்சத்தினோடயே பயணிக்கிறது போல ஒரு இல்ல அப்படி சொல்ல முடியாது. ஆ. ஏன்னா வந்து இவர்கள் பாலத்தை திறந்துதான் வைத்தார்கள். இவர்களே இல்ல, அந்த பழுத சொல்றேன் நானு. இல்ல அந்த பழுதை சரி ம். செய்து விடுவார்கள். ம். அறிவியல் வளர்ச்சியில அதை விடவும் தொழில்நுட்பம் வந்து கூடுதலாக வளர்ந்திருக்கிறது. ம். இவர்கள் வேண்டுமானால் ராமர் பாலத்தை தேடுபவர்களாக இருக்கலாம். அந்த பாலத்தை வேண்டுமானால் நீங்கள் சந்தேகப்படலாம் ராமர் பாலத்த. ம். இப்பொழுது கட்டியிருக்கக்கூடிய விஞ்ஞானபூர்வமாக கட்டியிருக்கக்கூடிய பாலத்தில் ஏற்படக்கூடிய பழுது என்பது தற்காலிகமானது. சரி. அதை சரி செய்து விடுவார்கள். அதனால மோடியை வந்து தொடங்கி வைத்தார் என்பதனாலேயே விஞ்ஞானம் பொய்த்து விடும் என்று நான் நம்பல. சென்னையில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர ஹோட்டல். அதுல வந்துட்டு செங்கோட்டையன் அவர்கள் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள சந்திச்சிருக்காங்க. இதுக்கு நம்மலாம் ஒண்ணும் ஆச்சரியப்பட வேண்டியதில்ல. அதிமுகவுக்குள்ள தான் அது பேசுபொருளா இருக்கும். ஆனா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் சந்திச்சு பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. கிட்டத்தட்ட எல்லா செய்தி சேனல்லையுமே வந்திருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் அப்படின்னு தான் அவங்க செய்தியை முதல்ல போட்டாங்க. மறுப்பு இதுவரைக்கும் எந்த சேனல்லையுமே போடல. அப்போ அந்த செய்தியில அவங்க இப்போ வரைக்கும் உறுதியா இருக்காங்கங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா சீமான் அவர்கள் இல்ல அப்படின்னு மறுத்திருக்காரு. சீமான் அவர்கள் இல்லை என்று மறுத்ததன் வழியாக அவர் வழக்கமா பொய் தான் சொல்லுவாரு என்று அவரோடு பழகிய தம்பிகள்ல பல பேருக்கு தெரியும். நானும் அவரோடு மிக நீண்ட காலமாக 96 பாஞ்சாலங்குறிச்சி காலம் தொட்டு இப்ப 2025 ஆயிருச்சு. ஏறத்தாழ நானே வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவரோட பழகியவன். சீமானினுடைய அபாரமான கற்பனை திறன்மிக்க பொய்கள்ல ஒன்றுதான் வந்து இதுவும். அவர் வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போனேன் நானு. ம். ஒரு மத்திய நிதியமைச்சர் வருகிற போதா நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீமான்ட்ட ரொம்ப சீரியஸான அரசியல் வருகிற போதெல்லாம் ஒரு சோறு திங்கிற கதையும் அதில் சேர்ந்தே வரும். ஒரு தனியாக இராணுவத்தையே நடத்தி படை நடத்திய ஒரு மாவீரன் தமிழ் தேசியத்தினுடைய போராளி பிரபாகரனை வந்து ஒரு மிலிட்ரி ஹோட்டல் ஓனர் மாதிரி ஆக்கி அவர் ஆமகரி சமைச்சு போட்டாரு, அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம்னு சொல்லி வகை வகையா சாப்பிட்டதை பத்தி எப்பொழுதுமே நீங்க பாத்தீங்கன்னா சீமானவர்கள் வந்து சாப்பாட்டு கதை சொல்லாம எதையுமே பேசினதில்லை. உச்சபட்சமா எவ்வளவு பெரிய அபாரமான கற்பனைகளை அவர் சொல்லுவார்னா, நீங்க பாகுபலி படத்தை எல்லாம் நீங்க அவ்வளவு விஷுவல் பண்ணதை விடவும் அவர் வாயில கதை சொல்லும் போது ஒரு விஷுவல் கிளம்பும். மகாபாரத போர் நடந்தப்ப அந்த வீரர்களுக்கு எல்லாமே சோறு சமைச்சு போட்டதே நம்ம தமிழர்கள் தாண்டா அப்படின்னு ஒரு கூட்டத்துல பேசுறாரு. எல்லாரும் அப்படி கைதுடுறாங்க. மகாபாரத போரே ஒரு கற்பனை காவியம். அங்க எங்கடா சோறு போட்டாங்க, அங்க எங்கடா சமைச்சு போட்டாங்க, அது தமிழ்நாட்டிலேயே நடக்கல. அது கதைப்படி பார்த்தாலும் அந்த கதைக்குள்ள புகுந்து சோத்து கதையை சினைச்சாரு பாருங்க. அதனால சீமானவர்கள் வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன், நான் ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட போனேன். அங்கே எதிர்பாராத விதமாக சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் டீ குடிக்க போனேன் எதுக்கு வந்துட்டாரு அப்படிமாங்கல்ல. அதே மாதிரி ஒரு கதையை வந்து ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. ஆனால் நிர்மலா சீதாராமனை அவர் சந்தித்தார் என்பதை அவர் சார்ந்தவர்கள் அவரோடு பழகியவர்கள் அது உண்மையான தகவல் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள். சீமான் மட்டும் அதை மறுக்கிறார். ஓகே. இல்ல செய்தி அதை தாண்டிலும் எந்த ஊடகமும் இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கலையே. பொய்யான செய்தியின் மறுப்பை தெரிவிக்கலையே. இப்போ தொடர்பாக உறுதிப்படாத தகவல் இல்ல, அது பொய் செய்தி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா மறுப்பு தெரிவிப்பாங்க மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள். ஆனா இப்ப வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல அப்படிங்கும்போது அது உறுதிதான் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். நம்ம மத்தவங்க சொல்றதை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. சரி, செங்கோட்டையன் அவர்கள் சந்திச்சிருக்காரு அப்படின்னா அதிமுகக்குள்ள ஒரு விரிசல்கள் போயிட்டு இருக்கு, அவர் தனியா ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சீமான் அவர்கள் எதற்காக நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாட்டினுடைய பாஜகவிற்கு அடுத்த தலைவர் யார் என்கிற போட்டியில வந்து ஒருவேளை சீமான் பங்கேற்று விட்டாரோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட்டணிக்கு தான் போவாருன்னு எதிர்பார்த்தோம். அவரே பாஜக தலைவரா ஆவதற்கு முயற்சி செய்கிறாங்க. சரத்குமார் அவர்களை போல கட்சி. ஆமா, அதாவது ஏன் வந்து நீங்க தொடர்ந்து வந்து இந்த ஒரு நகையை போய் நீங்க அடமானம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு நாள் அதை வித்துட்டா உங்களுக்கு அந்த பிரச்சனை தீர்ந்துடாதா அப்படின்னு ஒரு விளம்பரத்துல ராதிகா அவர்கள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு சரத்குமாருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது மனசுல. நம்ம ஏன் இந்த கட்சியை ஒவ்வொரு தேர்தலையே போய் நம்ம அடமானம் வைக்கிறோம், இது மொத்தமாக விட்டு விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு கமலாலயத்துல கொண்டு போய் நள்ளிரவுல 2:30 மணிக்கு அவருக்கு ஒரு புத்தருக்கு போதி மரத்திலே தோன்றியது போல ராதிகா அவர்களோடு இருக்கிற போதே அவருக்கு ஒரு 2:30 மணிக்கு தோன்ற காரணத்தினால கட்சியை கொண்டே கமலாலயத்துல கொண்டு போய் மொத்தமா வித்துட்டார். சமத்துவ மக்கள் கட்சிங்கிற பேர்ல வித்துட்டார். அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் கருநாகராஜ மாநில துணைத் தலைவராக இருக்காரு. யானை வரும் முன்னே மணி ஓசை, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. கருநாகராஜன் முன்னாடி நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வர்றேன்னு அவர் போனாரு. எனவே சீமான் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமனை சந்தித்தது எவ்வளவு உண்மையானது என்பதற்கு இன்னொரு சாட்சி இருக்கிறது. நாடாளுமன்றத்திலே வந்து
ஒரு முறை பேசுகிற போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிற போது தமிழ்நாட்டு எம்பிக்களுக்கு பதில் சொல்லுகிற விதமாக பேசுகிற போது சீமான் எதையெல்லாம் பேசினாரோ அந்த கருத்துக்களை ஒரு முறை நிர்மலா சீதாராமன் வந்து பேசினாங்க. இந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டை ஆளக்கூடியவங்க தமிழர்களே கிடையாது அப்படிலாம் அவர் பேசுவார் இல்லையா? அந்த கருத்தை ஒரு தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிலாம் பேசுவார் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை அவரும் பேசினாங்க. அப்ப அவருடைய நோக்கம் என்னன்னா, பாஜகவினுடைய ஒரு அறிவிக்கப்படாத ஒரு படைப்பிரிவுல தான் வந்து இவர் வந்து சீமான் இருக்கிறார். நாக்பூரிலே இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் பதிப்பு தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்குன்னு தனியா குழு கிடையாது. ஏன்னா உண்மையான தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் யாருமே தந்தை பெரியாரை விமர்சித்தது கிடையாது, திராவிட இயக்கங்களை விமர்சித்தது கிடையாது. அப்புறம் உண்மையான தமிழ் தேசியம் பேசியவர்கள் எல்லாருமே இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இந்திய தேசியம் தான் நம் மீது மும்மொழியை திணிக்கிறது, இந்தியை திணிக்கிறது, சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, நம் பண்பாட்டின் மீது ஒரு படையெடுப்பை நடத்துகிறது. கீழடியினுடைய ஆய்வின் போது, அந்த பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியான ஆய்வின் போது கடவுள் நம்பிக்கை சார்ந்த ஒரு தடயம் கூட இல்ல. தமிழன் வந்து இயற்கை வழிபாட்டு முறைக்கு சொந்தக்காரனாக இருந்திருக்கிறான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இருந்திருக்கிறான். அவன் வந்து இந்த சமஸ்கிருத மயமாக்கப்பட்ட, பிராமண மயமாக்கப்பட்ட, நிறுவன மயமாக்கப்பட்ட எந்த மத கோட்பாட்டுக்குள்ளேயுமே அவன் இல்ல என்பதை கீழடி நிரூபித்திருக்கிறது. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, இந்திய தேசியத்திற்கு எதிரானதுதான் தமிழ் தேசியம், தமிழ்நாடு தமிழருக்கு என்று தந்தை பெரியார் முழங்கினார், திராவிட நாடு வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா முழங்கினார். ஆனால் தமிழ்நாட்டினுடைய தன்னுரிமைகளுக்காக மாநில சுயாட்சி வேண்டும், நாங்கள் இந்தியாவோடு தான் தொடர விரும்புகிறோம் என்று சொன்னாலும் மாநில சுயாட்சி வேண்டும், மாநில உரிமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்று எல்லாரும் போரிடுகிற போது அதிகாரத்தை குவித்து வைத்திருக்கக்கூடிய இந்திய தேசியத்துக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசாமல், ஒரு போராட்டத்தை கூட நடத்தாமல், எங்களுக்கு எதிரி திராவிடம் தான் சொன்னார்ல. அப்ப இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியது யார்? அந்த மும்மொழி கொள்கை இன்றைக்கு திணிக்கிறார்களே, இந்திய திணிப்பு போரிலே வந்து உயிர் நீத்தவர்கள் தமிழர்கள் எல்லாருமே திராவிட இயக்கத்துக்காரன். அப்ப அந்த வரலாற்றை எல்லாம் இருட்டடிப்பு செய்து உண்மையான தமிழ் தேசியம் உருவாக விடாமல் பார்த்து கொள்ளுகிற வேலையை சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால சீமானை போன்ற போலி தமிழ் தேசியவாதிகள், போலிகள் வந்து என்ன செய்வாங்கன்னா, வழக்கம் போல அவர் வந்து பாஜகவினுடைய கோட்பாட்டுக்கு உடன்பாடான ஒரு பயணங்களை மேற்கொள்கிறார். அதனாலதான் அவரால் இயல்பாக வந்து அண்ணாமலையை பாராட்ட முடிகிறது, எச் ராஜாவை பேரறிஞர் என்று சொல்ல முடிகிறது. இப்ப கூட அறநிலையத்துறையிலே பல முறைகேடுகள் நடக்கிறது நேற்று சொல்லி இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து கடந்த காலங்களிலே பாஜகவின் குரலில் பேசப்பட்டது. அப்ப அவர்கள் பேசினால் கண்டுபிடித்து விடுகிறார்கள் என்பதனால நம்மோடு ரொம்ப நாள் நீண்ட நாள் பெரியாரை பாராட்டி பேசிய ஒருவர், கருப்பு சட்டை அணிந்த ஒருவர், இந்த பெரிய புராணத்திலே வந்து ஒரு காட்சி உண்டு. ஒரு அரசனை கொல்ல வேண்டும் என்று ஒரு முடிவெடுப்பான். ஆனால் அவனை எந்த வேடத்தில் போனாலும் அணுக முடியாது, முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க எந்த நோக்கத்துக்காக வருது. ஆனால் அவன் சிவபக்தனாக இருக்கிற காரணத்தினால சிவனடியார்கள் வேடத்திலே போனோம்னா நம்மளை அனுமதித்து விடுவான், உள்ள போய் அவனை குத்தி கொலை செஞ்சிடலாம் என்று ஒரு தந்திரமான ஒரு போர் நடவடிக்கையாக சிவனடியார்கள் வேடத்திலே போய் அந்த மன்னனை கொலை செய்ததாக ஒரு காட்சி உண்டு. அதைத்தான் வந்து சீமான் நமக்கு செய்யறாரு. பெரியாரின் தொண்டராக கருப்பு சட்டை அணிந்து கொண்டு பெரியாரின் கொள்கைகளை 10-15 ஆண்டு காலம் பேசிவிட்டு அதற்கு நேர் எதிராக திராவிடத்தை வீழ்த்துவேன், பெரியாரை வீழ்த்துவேன் என்று சொல்லி சிவனடியார் வேடத்திலே போய் ஒரு சிவனை கும்பிடக்கூடிய அரசனை கொன்றதை போல அரசியல் ரீதியாக இந்த தத்துவத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும். பெரியார் சிலையை உடைப்பதற்கு பல பேர் வர முடியும், அந்த சித்தாந்தத்தை யாராலும் உடைக்க முடியல. அந்த சித்தாந்தத்தை உடைக்கிற வேலையை கூலி வாங்கி கொண்டு ஒரு கூலிப்படை தலைவனாக சீமான் செய்து கொண்டிருக்கிறார். அதனால அவர் நிர்மலா சீதாராமனை சந்திப்பது என்பது ஒரு தொழிலாளி தன்னுடைய முதலாளியை சந்திக்கிற ஒரு பாச பாக்குற ஒரு நிகழ்ச்சி. இல்ல, ஜென்ரலா இப்ப 2 நாட்களாக சோசியல் மீடியால என்ன வருது அப்படின்னா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு ஒரு போட்டோ வெளியில வருது. அது உண்மைதானா? அது போக அமைச்சர்களும் சந்திக்கிறாங்க, அந்த போட்டோஸ் எல்லாம் வெளியில வருது. அப்போ சீமான் சந்திக்கிறத மட்டும் ஏன் விமர்சிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. நேற்று கூட வந்து தமிழ்நாட்டினுடைய முக்கியமான அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய பிடிஆர் போய் பிரதமருடைய அந்த வழி அனுப்புகிற விழாவிற்கு போறார். இது அரசு முறை சந்திப்பு. நிர்மலா சீதாராமனை வந்து பல முறை வந்து தமிழ்நாட்டினுடைய நிதி சார்ந்து சந்திப்பது அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒன்று. ஆனால் எந்த அதிகாரத்திலையுமே இல்லாத சீமான் போய் சந்திக்கிறாருங்கிறது இருக்குல்ல, என்ன இருக்கிற கரண்டியை வந்து ஆட்டுறதுக்கும் வெறுங்கரண்டி ஆட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எந்த அதிகாரத்திலையும் அவர் இல்ல. அவர் எதற்காக சந்தித்தோம் என்று அவரால் சொல்ல முடியுமா? இப்ப அமித்ஷாவை போய் வந்து எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறாரு. சந்திக்கிற போது அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குங்கிறது எல்லாராலும் யூகிக்க முடிகிறது. அதனால நிர்வாக ரீதியாக ஒரு அரசு பயணமாக ஒருத்தர் சந்திப்பதற்கும், அரசு பூர்வமாக ஒருவரை சந்திப்பதற்கும், இப்ப ஆளுநரை கூட தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்லாம் சந்திக்கிறாங்க. அதுக்காக விஜய் சந்திக்கிறதும்
தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சந்திப்பது எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? சரி. இல்ல, நேற்றிலிருந்து அவர் சந்திக்கல அப்படின்னு மறுத்திருக்காரு. 2 விஷயங்கள் பேசப்படுது. என்ன அப்படின்னா, நாம் தமிழர் ஆதரவாளர்களா இருக்காங்க. ஆமா, பாஜக தரப்புல இருந்து அழைப்பு குடுக்கப்பட்டது. போய் சந்திச்சாரு. அவங்க வந்து கூட்டணிக்கு வருமாறு அழைப்பு குடுத்தாங்க. இல்ல எந்த காலத்துலயும் அது நடக்காது அப்படின்னு எங்க அண்ணன் மறுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. இன்னொரு தரப்பு வந்து இது கிளப்பி விடக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு பேசப்படுது. பாஜக நாம் தமிழருடைய கூட்டணிக்காக காத்திருக்கிறதா? கூட்டணி என்பது வந்து வெளிப்படையாக இவர்களுக்கு தான் வேலை செய்கிறோம் என்பது வெளிப்படையாக தெரிந்துவிடும். அதனால அவங்களுடைய நோக்கம் என்னன்னா, திமுகவை சிதைக்கிற வேலையை செய்யணும். திமுக என்கிற கோட்டையை கலகலக்க செய்கிற வேலையை செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, திமுக தான் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா தீமைகளுக்கும் காரணம். யாராவது ஒருத்தன் தெருவில் செயின் எடுத்துட்டு போயிட்டானா அது திமுக தான் காரணம். திமுக வந்து எந்த தீமை நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் வந்து அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருந்தாலும் எல்லாவற்றிற்கு பின்னாடியுமே திமுக அரசு அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாலும் கூட அதுக்கு திமுக தான் காரணம் என்று சொல்வதன் மூலமாக திமுகவை டேமேஜ் பண்ற வேலையை மட்டும்தான் அவர் செய்வார். அவர் அதிமுகவுக்கு எதிராக எப்பொழுதாவது உரத்த குரல்ல கண்டனங்கள், அவருடைய ஊழல்கள் குறித்தோ, அவர் கட்சியினுடைய முறைகேடுகள் குறித்தோ, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பற்றியோ, அந்த அரசு தமிழர்களுக்கு எவ்வளவு விரோதமாக நடந்தது, பிற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கூட தமிழ்நாட்டிலே வந்து அரசு உத்தியோகத்திலே வந்து பங்கேற்கலாம் என்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பது குறித்தோ, எதையாவது குறித்து வந்து தமிழர் நலனுக்கு எதிராக அதிமுக எப்படியெல்லாம் செயல்பட்டிருக்கிறது என்பது குறித்து பிரபாகரனை வந்து தூக்கில் போட வேண்டும் என்று ஜெயலலிதா தீர்மானம் போட்டார். அந்த தீர்மானம் போடுகிற போது சபாநாயகராக காளிமுத்து போன்றவர்கள்லாம் இருந்தாங்க என்கிற வரலாறு குறித்தோ என்றைக்காவது அவர் பேசியிருக்கிறாரா? திராவிடத்தை வீழ்த்துவோம் என்று சொல்லக்கூடியவர் திமுகவை மட்டுமே அது அதிகாரத்தில் இல்லாத போதும் அதை விமர்சிக்கிறார், இருந்தாலும் விமர்சிக்கிறார். அப்ப மற்ற கட்சியிலே அவர் ஏன் விமர்சிக்க மறுக்கிறார்னு ஒரு கேள்வி இருக்கிறார். அவருடைய இலக்கு, அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா என்னன்னா திமுகவை வீழ்த்துவது, அந்த வாக்கு வங்கியை சிதைப்பது. அதனால அவர் நேரடி கூட்டணிக்கு போக மாட்டாரே தவிர மறைமுக கூட்டணியில அந்த வேலையில நெடுங்காலமாக செய்து வருகிறார் என்பது அந்த கட்சியிலே நீண்ட காலமாக பயணித்தவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. இன்றைக்கு அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் ஒரே மேடையில ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்காங்க. இது அரசியல் நாகரிகம்னு எடுத்துக்கலாமா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை பேசும்போது எனக்கும் சீமான் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை, 2 பேரும் ஒரே பாதையில தான் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதைத்தான் நம்ம இவ்வளவு காலமா சொன்னோம், யாரும் ஏற்றுக்கொள்ளல, நீங்கள் அபாண்டமா பழி சொல்றீங்கன்னு. அண்ணாமலையே அதை சொல்றாரு, ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று நாணயமற்ற அண்ணாமலையே அதை சொல்றாரு. இப்ப அப்ப அவரு சீமான் வந்து அண்ணாமலையின் பாதையில் பயணிக்கிறார் என்று சொன்னால் இதைத்தான் நம்ம இவ்வளவு நாளா சொன்னோம், அவர் தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கல, அவர் இந்துத்துவத்தின் அடியாளாக வேலை செய்கிறார், RSSக்கு அடியால் வேலை செய்கிறார், நாக்பூரினுடைய படைப்பிரிவிலே ஒருவராக வேலை செய்கிறார். அதனால ஏற்கனவே ராமகோபாலன் போன்றவர்கள், அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் யாரெல்லாம் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போலதான், அதாவது ஒரு இனவெறி கோட்பாடு. தமிழன் வந்து இன்னொரு மொழி பேசுகிறவனை என்றைக்குமே விரோதியாக பார்த்தது கிடையாது. பிராமணர்களை கூட நாம வந்து எதிரிகளாக சித்தரிக்கவில்லை. தந்தை பெரியார் சொல்றாரு, பிராமணர்கள் தங்கள் ஆதிக்கத்தை கைவிட வேண்டும், அப்படி ஆதிக்கத்தை கைவிட்டு விட்டால் அவர்களுக்கு நமக்குமான உறவிலே நாம் சமத்துவம் பேணுவதிலே நமக்கு எந்த சங்கடமும் இல்லை, அவர்களை பகையாக பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை என்று பெரியாரே சொல்றாரு. அப்ப நமக்கு பிரச்சனை ஆதிக்கம் தான், இந்தி நமக்கு பிரச்சனை அல்ல, இந்திய ஆதிக்கம் நமக்கு பிரச்சனை, பிராமணர்கள் நம்ம பிரச்சனை அல்ல, பிராமண ஆதிக்கம் பார்ப்பன ஆதிக்கம் தான் நமக்கு பிரச்சனை என்று சொல்வதை போலதான் இவர்கள் எப்பொழுதுமே என்ன செய்யணும். அதுக்கு மாறாக இவர் என்ன முன்வைக்கிறாரு, தமிழ்நாட்டில் மொழி சிறுபான்மை மக்கள், தெலுங்கு பேசுகிறவர்கள், கன்னடம் பேசுகிறவர்கள், மதுரையிலே வந்து நெசவு தொழிலுக்காக வட மாநிலங்களிலிருந்து கடந்த பல நூற்றாண்டுக்கு முன்பு அழைத்து வரப்பட்ட சௌராஷ்டிரா மக்கள், இப்படி உழைத்து வாழக்கூடிய மக்களை எல்லாம் தமிழர்களின் பகைவர்கள்ங்கிறாரு. அவன் என்றைக்காவது சௌராஷ்டிரா பேசக்கூடிய மக்கள் என்றைக்காவது தமிழை நீச பாஷைன்னு சொல்லியிருக்கிறானா? கருவறைக்குள்ளே தமிழ் ஒழிக்கக்கூடாது என்று சொல்லி இருக்கிறானா? கோவில்களிலே வந்து தேவாரம் ஓதக்கூடாது என்று சொல்லி இருக்கிறானா? அவன் என்றைக்காவது நமக்கு எதிராக இருந்திருக்கிறானா? நாம் கல்வி படிக்கக்கூடாது, சூத்திரர்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடாது என்று அவன் சொல்லி இருக்கிறானா? தெலுங்கு பேசுகிற மக்கள் என்றைக்காவது தமிழர்களுக்கு எதிரான விஷயங்கள், அது விஜயநகர பேரரசு காலத்து கதையெல்லாம் சொல்றாங்க. இப்போ வந்து அதைத்தான் நம்ம சொல்றோம். எப்படி தாஜ்மஹாலை உடைக்க வேண்டும் என்று பாஜக காரன் சங்கிகள் சொல்வானோ, எப்படி வந்து அவுரங்கசீப் கல்லறையை உடைக்க வேண்டும் என்று சொல்வானோ, அதே போலதான் ஒரு முறை வந்து மதுரையில வந்து ஒரு பொதுக்கூட்டத்துல சீமான் பேசுறாரு, பாண்டியர்கள் வாழ்ந்ததற்கான அரண்மனையை காண அந்த ஊர்ல நாயக்கர் இது இருக்கு, நாயக்கர் மகால் இருக்கு, நாயக்கர் மகாலை வந்து மானமுள்ள தமிழர் உடைக்க வேண்டும்னாரு. பேசுனதுக்கு ஆதாரம் இருக்குது, இன்றைக்கும் காணொலியில் அது இருக்கு. அப்ப பல நூற்றாண்டுக்கு முன்பு நடந்த படையெடுப்புகளுக்கோ அரசு ரீதியான அதிகாரம் செலுத்தப்பட்டதற்கோ இன்றைக்கு பழிவாங்க வேண்டும் என்று ஆட்களை திரட்டுவது, அவுரங்கசீப் கல்லறைக்கு எதிராக ஆட்களை திரட்டுவதற்கும், நாயக்கர் மகாலுக்கு எதிராக வாங்க நம்ம எல்லாம் படை நடத்துவோம் என்று சொல்லுகிற சீமானும் பழமைவாதத்தின் பெயரால் நிகழ்கால பிரச்சனைகளை மறைக்கக்கூடிய
இந்துத்துவத்தின் ரகசிய கூட்டாளிகள் என்பதைத்தான் அண்ணாமலை பகிரங்கமாக சொல்றார். அப்போ பாஜக அதிமுக நாம் தமிழர் கூட்டணி அமையும்னு சொல்றாங்க, அந்த கூட்டணி அமைய வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றீங்க? தமிழ்நாட்டிலே திமுகவை வெல்வதற்கான சக்தியோடு எந்த எதிர்க்கட்சிகளும் இப்போது இல்லை. அதற்கான வலிமை படைத்த ஒரே கட்சி அதிமுக தான். அதிமுக சிதறுண்டு கிடக்கிறது. அவர்கள் இரட்டை இலையை பறிப்பதற்கு ஒன்றிய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தின் வழியான ஒரு அச்சுறுத்தலை கொடுக்கிறது. எனவே அதிமுகவால் மட்டும்தான் திமுகவை வெல்ல முடியுமே தவிர அதிமுக இப்போது வலிமை குறைந்து கிடக்கிறது. எனவே மீண்டும் திமுக தான் வெல்லும். நடைமுறையிலே எதிரி கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகளாக இருக்கலாமே தவிர அவர்கள் எதிரிகளாக வெல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பலவீனப்பட்டு கிடக்கிறார்கள். ஓகே, நேற்றைக்கு தமிழகம் வந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி நடந்தது. அதுல முதல்ல எல்முருகன் இருக்காங்க, அப்புறம் தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜா கண்ணப்பன் போன்றவங்க இருந்தாங்க, அதுக்கப்புறம் வானதி ஸ்ரீனிவாசன் இருந்தாங்க, அடுத்து பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு கடைசியில அண்ணாமலை அவர்கள் நின்றுட்டு இருந்தாரு. பாஜக மாநில தலைவர் மாற்றம் உறுதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, பட் யாரு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல. கடைசியில போய் நிக்கிறாரு, அது ஏன் அப்படிங்கிறதும். அண்ணாமலை சொன்ன பொய்கள் கடந்த காலங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் தனித்து நின்று வெற்றி பெற்று விடுவோம், 36 தொகுதி வரைக்கும் வெற்றி பெற்று விடுவோம் என்றெல்லாம் தொலைக்காட்சிகள்ல கருத்து கணிப்பு என்கிற போரிலே ஒரு போலி நாடகத்தை எல்லாம் நடத்தி தான் ஏதோ ஒரு பெரிய சக்தியாக மாறிவிட்டது போலவும், அண்ணாமலை தான் அடுத்து முதலமைச்சராக வரப்போகிறார் என்று யார் சொன்னதுன்னு கேட்டா அண்ணாமலையே சொன்னார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல கோயபல்ஸ் பிரச்சாரங்களை அவர் கிளப்பி விட்டார். இதையெல்லாம் தேசிய தலைமையை நம்ப வைத்தார். அவர் எதிர்கருத்துடையவர்கள் எல்லாவற்றையுமே பாஜகவில் இல்லாமல் செய்தார். KT ராகவனுக்கு ரகசிய கேமரா பொருத்தினார். SV சேகர் போன்றவர்களால அந்த கட்சியில் இருக்கவே முடியவில்லை. பல பேரை ஒழித்து கட்டினார். அங்க இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் பாஜகவிற்கு உள்ளே தன்னுடைய தலைமைக்கு எதிராக யாரும் உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக மற்றவர்கள் எல்லாவரையும் ஒழித்து கட்டுகிற வேலையை அவர் ஏற்பாடு செய்தார். அதனால ராஜா போன்றவர்கள் கூட அந்த கட்சிகளை தாக்குப்பிடிப்பது சிரமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையின் ஆதிக்கம் இருந்தது. ஆனால் இப்பதான் மீண்டும் அவர் சொன்ன எந்த பொய்களும் நடைமுறைக்கு வரல. அவரே நாடாளுமன்ற தேர்தலில் தோற்று போனார். அதனால இப்ப கடைசியாக அந்த பெர்சன்டேஜ் கணக்கு சொன்னாங்க. அதிமுக கூட்டணியை உடைத்த வாய்க்கொழுப்பாக பேசி, வாய்ச்சவுடாலாக பேசி, ஜெயலலிதா அவர்கள் குறித்து தவறான தகவல்களை பேசி, அண்ணா அவர்கள் குறித்து ஏதோ தேவருக்கும் அவருக்கும் முரண்பாடு வந்தது என்கிற பொய்களை பேசி, வரலாற்றில் இல்லாத விஷயங்களை பொய்களை பேசுவதன் மூலமாக கடைசியாக தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்ட போதும் கூட அவரை நம்புவதற்கு யாருமே தயாராக இல்லை. அவர் சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கிற போதே பின்னால் நிற்பவர்கள் சிரிக்கிறார்கள். ஏனால் இவ்வளவு மென்மையான சாட்டையை எங்கே கண்டுபிடித்தார்? அந்த சாட்டை பூணூலினுடைய கொத்து போல இருந்தது என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மென்மையான ஒரு சாட்டையை கண்டுபிடித்து பல அரசியல் வித்தைகளை அவர் காட்டினார். எந்த வித்தையும் பலிக்கவில்லை. அவர் எவ்வளவுதான் எண்ணெயை தடவிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்ற மண்ணு தான் ஒட்டுமாங்கல்ல, பெரியார் மண்ணிலே அவருடைய அரசியல் ஒட்டவில்லை. அவர் தொடர்ந்து தோற்றுக்கொண்டே இருக்கிறார். எனவே இவரை வைத்துக் கொண்டிருந்தால் பாஜகவினுடைய ஒரு புதைகுழியாக கமலாலயம் மாறிவிடும். பாஜகவுக்கு கட்டப்பட்ட கல்லறையாகத்தான் கமலாலயம் மாறிவிடும் என்பதனால இவரை அப்புறப்படுத்துவதற்கு தயாராகிவிட்டாரு. நயினார் நாகேந்திரன் இந்த ரேசிலே முன்னணியில் இருப்பதாக தகவல் சொல்லுகிறார்கள். இல்ல, நேற்று பிரதமரை வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியிலே அவர் தான் முன்னணியில இருந்தாரு. இல்ல, அதாவது பாஜக என்ன செய்வார்கள்னா சாதி ரீதியாக ஆட்களை அணி திரட்டுவதற்கு ஆட்களை பயன்படுத்துவார்கள். அதனால கொங்கு மண்டலத்திலே இவரை ஒரு சாதி ரீதியான, ஏன்னா நல்ல ஜாதியில பிறந்திருக்கிறார்னு அவரே இன்டர்வியூ அண்ணாமலை அவர்களை தனியார் பேசும்போது தனியார் தொலைக்காட்சியில் பேசுகிற போது இவர் நல்ல ஜாதியில பிறந்திருக்காரு. அதாவது பெரியார் தான் சொன்னாரு, உயர் ஜாதின்னு ஒருத்தன் தன்னை சொல்லிக் கொடுவதில் உங்களுக்கு என்னையா பிரச்சனை இருக்கு, அவன் தன்னை உயர்வா கருதிட்டு போறான், அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பெரியார்ட்ட கேக்குறாங்க. அவர் சொன்னாரு, ஒரு தெருவில் எல்லாரும் வசிக்கிற ஒரு தெருவிலே ஒரே ஒரு வீட்டில் மட்டும் இது பத்தினி வசிக்கும் வீடுன்னு ஒருத்தன் போர்டு போடுறான், மற்ற பெண்களின் நிலைமை என்னாகும்? அதை போலதான் ஒருவன் தன்னை உயர் சாதி என்று சொல்லிக் கொள்கிற போது பிறரை தாழ்த்துகிற முயற்சி அதுல இருக்கிறது, பிறரை அவமதிக்கக்கூடிய முயற்சி அதுல இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் இவர் நல்ல ஜாதியில பிறந்தவர்னா என்ன அர்த்தம்? மற்றவன்லாம் நல்ல ஜாதியில பிறக்கலைன்னு அர்த்தம். அப்ப இது போன்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துறாங்கன்னா ஜாதி ரீதியான பிளவு அரசியலை அவர்கள் உருவாக்குவதற்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அவங்க ஒவ்வொரு ஜாதி ரீதியா என்ன பண்ணாங்க, நாடார் கம்யூனிட்டியை பாஜக தன்மையப்படுத்துவதற்காக பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்றவர்களை தலைமை பதவி கொண்டு பார்த்தாங்க. ஒவ்வொரு சமூகமாக கொங்கு மண்டலத்தை கைப்பற்றுவதற்கு அண்ணாமலையை முதன்மைப்படுத்தினார்கள். இப்பொழுது முக்குளத்தோர் சமூகம் என்று சொல்லக்கூடிய சமூகத்தை, அதுக்காக தான் தேவருக்கும் அண்ணா துறைக்கும் சண்டைங்கிறதுலாம் அதுல இருந்து உருவானதுதான். இப்ப ஒரு முக்குளத்தோர் தேவர் சமூகத்தை சேர்ந்த ஒருவரை காட்டுவதன் மூலமாக, அந்த சமூகத்தின் பிரதிநிதியை காட்டுவதன் மூலமாக அந்த வாக்கு வங்கியை கவருவதற்கான அடுத்த கட்ட முயற்சி. எத்தனை வேஷம் போட்டு வந்தாலும் மண்டை மேல இருக்க கொண்டைய மறைக்க முடியல என்ற மாதிரி பாஜகவின் வேடம் தமிழ்நாட்டில் பலிக்க.
நன்றி சார், நன்றி. உங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.